ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. மோடியின் உத்தரவாதம் என்று பாரதிய ஜனதா விளம்பரப்படுத்தும் நிலையில் பிரதமர் இந்த கேரண்டிகளை தருவாரா என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவருடைய கேள்விகளில் பெரும்பாலானவை காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையொட்டியே இருக்கின்றன. பருவ காலத்தில் பறவைகள் சரணாலயத்திற்கு வருவது போல தேர்தல் காலங்களில் தமிழ்நாட்டில் வட்டமடிக்கும் பிரதமர் குஜராத் மாடல் சவுகிதார் வேடங்கள் போலி என அம்பலமானதால் கேரண்டி கார்டுடன் தேர்தலுக்கு வந்திருப்பதாக விமர்சித்துள்ளார். அவர் இந்த கேரண்டிகளை தருவாரா என்று ஒரு பட்டியலை அவர் வெளியிட்டுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், இடஒதுக்கீட்டுக்கான உச்சவரம்பு நீக்கப்படும் என்ற கேரண்டியை தருவாரா பிரதமர் என்று கேட்டுள்ள முதலமைச்சர், எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கப்படும், தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு, ஒருபோதும் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதம் திணிக்கப்படாது என்ற கேரண்டிகளை தர முடியுமா என்றும், மாநில பட்டியலுக்கு கல்வி மாற்றம், கல்வி கடன் ரத்து, ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை, ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ஊதியம் 400 ரூபாய் என்ற கேரண்டிகளை பிரதமர் தருவாரா என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். வேளாண் விளை பொருட்களுக்கு நியாயமான குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம், பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலை குறைப்பு, செஸ் சர்சார்ஜ் என்ற வரிக்கொள்ளை அறவே நீக்கம், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ ஆகியவை சுதந்திரமாக செயல்படுமா என்று முதலமைச்சர் வினவியுள்ளார். ஜிஎஸ்டி வரியில் சீர்திருத்தம், கும்பல் வன்முறைகளை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குதல், வியாபம் முதல் தேர்தல் பத்திரங்கள் வரையிலான பாஜகவின் ஊழல்கள் குறித்து வெளிப்படையான விசாரணைக்கு உத்தரவு, சீனா ஆக்கிரமித்த பகுதிகள் மீட்பு, தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகள் மீட்பு, அக்னிபத் திட்டம் ரத்து ஆகியவற்றுக்கு கேரண்டி தருவாரா பிரதமர் என்று முதலமைச்சர் கேட்டுள்ளார். மாநிலங்களை வஞ்சிக்காத நியாயமான நிதி பகிர்வு, குடியுரிமை திருத்தச் சட்டம் வாபஸ், சிறுபான்மை மக்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்பட மாட்டார்கள், சென்னை மெட்ரோ பணிகளுக்கு ஒப்புக்கொண்டபடி மத்திய அரசின் நிதி விடுவிப்பு, தமிழை இந்தியாவின் அலுவல் மொழியாக, திருக்குறளை தேசிய நூலாக, உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க சட்டம் இயற்றவும் பிரதமர் கேரண்டி அளிக்க தயாரா என்று வினவியுள்ள முதலமைச்சர், இல்லையெனில் இந்த கேரண்டி என்பது ஊழல் கரை படிந்தவர்களுக்கு காவிக்கரை பூசும் மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷினுக்கு மட்டுமே என்பது மீண்டும் ஒருமுறை அம்பலமாகும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.